நம்ம லொக்கேஷன் இருக்குது. இந்தியாவை தாண்டி நீங்கள் ஊட்டியும் வயநாடையும் பார்க்கணுன்னா இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. எல்லாருமே வந்து படிக்கட்டுலேருந்து தொங்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து யாருமே உட்காரல. ஐயோ, இது லிட்டரலாக நம்ம டிஎஸ் செட்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். வண்டி உணவு வண்டி, உணவு பெட்டின்னு தானே வரணும். அதுனா உணவு வண்டி. இந்த ட்ரெயினோட டிக்கெட்டை நீங்களே எப்படி புக் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் செட் வந்து மேட் இன் சைனான்னு கேள்விப்பட்டேன். நானும் ஒய்யா நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க. லைக் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மஸ்ட். ஊட்டி ட்ரெயினுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த யூனிக் ஜர்னி தான். ஏன்னா எல்லா ஒடிசியோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இதுதான். வெரி குட் மார்னிங். பதுல்லா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ நேற்று நைட்டு அந்த கார் ஜர்னியில் வந்தோம். ஒன்றுமே முடியல, செம்ம டயர்டு. பதுல்லா ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே பெரிய மார்க்கெட் இருக்குங்க. வாழைப்பழம், மாம்பழத்துலேருந்து வாழைப்பூ முறை கொண்டு கிடைக்குதுங்க. பூசணிக்காய், நம்ம ஊரில் விளையிற முள்ளு கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. நல்லாவே இருக்குன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே மார்க்கெட்டு. செம்ம ஆக்சஸ். நம்ம ட்ரெயினு எல்லா ஒடிசி அப்படின்ற ஒரு ஐகானிக் ட்ரெயின். அது ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு லக்ஸரி சைட் சீயிங் ட்ரெயின் மாதிரி. அது இருக்கிறதுலே வந்து டாப் கிளாஸ் ட்ரெயின் அப்படின்னா அதுதான் எல்லா ஒடிசி தான். அந்த ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக கொழும்பு இன்னைக்கு நைட்டு போயிட்டு சேர்ந்துடும். நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. ஸோ இதுதான் பதுல்லா ரயில்வே ஸ்டேஷன். பதுல்லா 5th April 1924 இந்த ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பதுளை புகையிரத நிலையம் இல்லை பாருங்க. ஆக்சுவலாக பழைய ஸ்டேஷன், மற்ற ஸ்டேஷன் மாதிரி இல்லை. அது எல்லாமே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய ஸ்டேஷனு. டிக்கெட் கவுண்டர். பூட்டிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனே போட்டு வச்சிருக்காங்க. யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ட்ரெயின் தான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் நினைக்கிறேன். 9:30க்கு ட்ரெயின். எப்போ திறப்பாங்க? 3 மணிக்கு தான் திறப்பாங்க நினைக்கிறேன். ட்ரெயின் வரதுக்கு 1/2 hour முன்னாடி தராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதுக்குள்ளே போய் டிஃபன் ஷாப்பில் டிஃபன் வாங்கிட்டு வருவோம். பதுல்லா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க ட்ரெயின். ஆக்சுவலாக 9:30க்கு ட்ரெயின் நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா 9:15 ட்ரெயின். டிஃபன் வாங்க போனால் ஓடி வந்து ட்ரெயின் போயிட்டு ஒரே 2 நிமிஷத்தில் தான் ட்ரெயின் பாபாய் சொல்லி போயிட்டு இருக்கோம். எல்லா ஒடிசியோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இதுதான். நார்மல் சீட்டிங்க, புஷ் பேக் சீட்டு. பட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம நேற்று முன்னாடி வந்து 2 நாள் வந்த ட்ரெயின் ஏதோ இப்போ வந்து லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. பட் கம்ஃபர்டபுள் லெக் ஸ்பேஸ் இருக்குது இந்த வண்டியிலையும். எல்சிடி ஸ்க்ரீன்லாம் வச்சு சும்மா ஸ்ரீலங்காவுடைய அந்த டூரிசம் பிளேசஸ் எல்லாம் வந்து ஆடு மாதிரி கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம போனோம்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகலைங்க. டோர் எல்லாம் ஒர்க் ஆகலை. இது ஆக்சுவலாக நம்ம தலைவலி தான் வருது. நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குமோ ஊட்டி போகும் இல்லையா, ஓரளவு வந்து அதே. ஆனால் ஊட்டியை விட வேற லெவல் டென்ஸ் ஃபாரஸ்ட். நம்ம ஊர்ல எல்லாம் பழைய சேலம்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா பில்டிங் கட்டிட்டாங்க இல்லையா. இன்னும் வந்து ஃபுல் இன்னுமே வந்து எல்லாம் பூவை விடலாம். அதனால நேச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்கு இந்த ஏரியா. டிஸ்கவர் தயா
இந்த ட்ரெயின் இப்போதைக்கு செம்ம காலியா இருக்கு. ஆனா இந்த ட்ரெயின் ஆக்சுவலி வந்து ஃபுல்லு. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் ஏறுவாங்கன்னா மோரோவர் அந்த லேண்ட் ஸ்லைட் வேற நிறைய ஆயிருக்கு போல. நேற்றெல்லாம் செம்ம மழை, லேண்ட் ஸ்லைட்லாம் ஆயிருக்கு போல. அதனால ஃபுல் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு ட்ரெயின். ஸோ இது என்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் இங்கே வந்து அடிஷனல் லக்கேஜ் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்க ஒரே ஒழுங்கா இருக்கிற ஒரே கண்ட்ரி நினைக்கிறேன். ஐயோ செம்ம சைட். இந்த ரிவர் என்ன வருதுன்னு இந்த ட்ரெயின்ல ஒரு பேண்ட்ரி கார் இருக்குங்க. இதுதான் அந்த பேண்ட்ரி கார். வந்து நிறைய மைக்ரோ அவன் இருக்குன்னு நினைக்கிறேன் சூடு பண்ணி தரத்துக்கு. பிரெட்டு இங்க இருக்கிற டிப்பிக்கலா இருக்க எல்லா ஐட்டமும் இருக்கு. வடை மொதல் வச்சிருக்காங்க. கஃபே இல்ல வண்டா. You paid afternoon lunch. Okay, so what do you have for afternoon? One guy will come to tell you, okay? Okay. So it is like how it is? It is included in the fare or we need to purchase extra? Extra. Okay, okay. So you will tell the menu and all, right? Okay, thank you. ஸோ ஒரு ஆள் வருவாங்களா வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போகும்போது வினோதம் கொண்டு போவாங்க போல இருக்கு லஞ்சுக்கு. இது வந்து டிக்கெட் தரல இன்க்ளூட் நம்ம சார்ஜ் மாதிரி இன்க்ளூட் எதுவும் கிடையாது. தனியாக பே பண்ணி தான் சாப்பிடணும். இந்த ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நிற்கும். அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கு, 9 ஆர்ச் பிரிட்ஜ் ஏதோ பேர். அது அந்த இடத்துல நிற்கும். அங்கே வந்து நம்ம 10 நிமிஷம் நிற்கும்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம கீழே இறங்கி பார்த்து ஃபோட்டோ எடுக்கலாம். அப்பதான் இந்த ட்ரெயினில் ஃபோட்டோ எடுக்க முடியும். முன்னாடி எடுத்துக்கணும். ஓடி வேணும் பிடிச்சோம். கீழே தரையே தெரியல. எப்படியும் ஒரு 150 அடி இருக்கும் ஆழம் சாலிடா. இது ஏதோ ஒரு குட்டி ஸ்டேஷனு. பேரு குட்டி குட்டி ஸ்டேஷன் நிறைய இருக்கு இங்க. இதுதான் ஃபேமஸ் பிரிட்ஜ் நினைக்கிறேன். ஐயோ இது வருது. உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ பயமா இருக்கு. உட்காந்து இருக்கோம். எப்படி 150 இருக்கும் தாராளமா. நம்ம கீழே இறங்கிக்கலாம். அதுதான் நம்ம கௌரவம். இப்ப வேணா எடுக்கலாம் இங்க இருந்து. அந்த பக்கம் போகலாம். கன்ஃபார்ம் இதுதான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ். அங்க இருந்து என்ன கரெக்டா 9 கவுண்ட் வருது. இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த அந்த கம்பியை பிடிச்சி தொங்கி போட்டோ எடுக்கிறாங்க. நாமளும் போய் ஒன்று எடுப்போம். சரி சோளத்தை அழிச்சு கொடுக்குறாங்க. இங்கே பக்கத்துல ஒரு சின்ன பொட்டு கடை மாதிரி இருக்கு. அந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, டீ கடை இருக்கு. அவ்வளவுதான். பட் இந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி வர்றதுன்னு நமக்கும் தெரியல எக்ஸாக்டா. அந்த பக்கம் என்ன வழி இருக்கா? செம்ம லொக்கேஷனுங்க, செம்ம அழகா இருக்கு பிளேஸ். இது அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜோட ஆப்போசிட் சைடு. இது சின்ன கடை இருக்கு. வாழைமரம் இருக்கு. எங்க போனாலும் குளத்தள்ளி இருக்கு வாழைமரம். அங்க ஏகப்பட்ட வாழைமரம் எங்க போனாலும். விசில் ஊதிட்டாங்க.
இருந்து கிளம்புது. நாடு கட்டி காட்டிட்டாங்க. எங்கிருந்து வண்டி தெரியாது, சந்தைக்குள்ள நம்ம அது இருக்கு ரோடு. ரைட். ஒரு ஆட்டோ வந்து ரோடு இருக்கு ஆக்சுவலா. அப்படியே வந்துருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா வாய்ப்பு இவ்வளவு ஒரு 200-300 பேருக்கு மேல வந்து இருந்தாங்க. அந்த என்ன சொல்றது, அந்த வைப்பே வந்து செமையா இருந்ததுங்க. வண்டி கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மஸ்ட். கண்டிப்பா நீங்க இந்த ட்ரெயின்ல ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணணும். ஏசி எடுக்கிறதுல நீங்க நார்மல் எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லைங்களா, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு இடத்துல நம்ம சிம்பு சொல்லுவார் இல்லையா, ஐ வாண்ட் டு ஃபீல் த ஃப்ரெஷ் ஏர் ஆன் மை ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி வந்து நீங்க நார்மல் செகண்ட் கிளாஸ் எடுத்தாலே போட்டு செம சூப்பரா இருக்கும். இதுதான் அந்த எல்லா ஸ்டேஷன். இதுதான் வந்து லைக் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. நம்ம எப்படி நம்ம குன்னூர் அந்த மாதிரி நடுவில் ஸ்டேஷன் இருக்க மாதிரி மேலே இருக்க அந்த சைக்கிங் பிளேசஸ் நிறைய இருக்கிற பிளேஸ் இது. ஆக்சுவலா இங்கதான் நிறைய பேர் ஏறுறாங்க. நிறைய பேர் ஓடி வந்து ஏறுறாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்மே வந்து கீழே இருக்குங்க. மேல இருந்து கீழே போயிட்டு திரும்பியும் மேலே ஏறுது பிளாட்ஃபார்ம். அதனால இது கஷ்டம் தான். அவ்வளோ லக்கேஜ் பாவம் தூக்கிட்டு வச்சு ஏற முடியும். எல்லா ஸ்டேஷன்ல வந்து லைக் கிளாக் ரூம் இருக்குங்க, ஃபெசிலிட்டி. நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்க இருக்கு பயண பொதுக்கல் அறை கிளாக் ரூம் இருக்கு மேல. ஸோ நீங்க இங்க இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கிளாக் ரூம்ல வந்து உங்க பேட்ச் எல்லாம் போட்டுட்டு நீங்க வெளில போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா கூட மேபி அடுத்த ட்ரெயின் ஏறலாம். கனெக்டிவிட்டி ட்ரெயின் எதனா அடுத்த ட்ரெயின் இருந்தா ஏறலாம், பரவாயில்ல. அது வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டி நான் வேற எங்கேயும் பார்க்கல இது வரைக்கும். இங்க இருக்கு. மற்ற ஸ்டேஷன்ல நான் பெருசா நோட் பண்ணல. வாட்டர் ஃபால்ஸ் இது நம்ம நேற்று பார்த்த ராம்போட வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா அதுவான்னு தெரியல. இங்க இருக்க பஸ் மாடு நம்ம ஊர்ல இருக்க மாடு மாதிரிதான் இருக்கு. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. தைரியமா டெய்லி இருக்கு மாதிரி கம்பெனி எதனா மழை இடத்துல பட்டதுன்னா சொல்றது இல்லை. நாளுக்கு அறிவில்லை, பக்கத்துல வந்துட்டு அதுவும் அறிவில்லை. நம்மளே ஒரு ஓரமா கல்வியை பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பயிர் பண்றாங்க. குச்சியை நட்டு வச்சிருக்காங்க. இந்த குச்சியை நட்டு வச்சிருக்காங்களே, இட்ஸ் லைக் தக்காளி. அது தக்காளி செடிக்கு தான் வந்து இந்த குச்சியை நட்டு வச்சிருக்காங்க. வேற என்னாச்சும் என்ன காட்டுறேன். ஒரு குட்டி ஸ்டேஷன். அது அவங்களே ஃபாரினர் தான் இங்க.
வரணும் இந்த உட்கார் மாதிரி. காஃபி சுட சுட இருக்கு காஃபி. வெரி நைஸ். ஏதாச்சும் can you heat it? Okay. You can heat. Okay, give me that one. Which one? This one. What is it now? Wait. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபுல்லா மிஸ்டர் மாமா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஒரு 10 வரைக்கும் மாற எதுவுமே தெரியல. இருக்காங்க வாங்கிட்டு அப்படியே ரிலாக்ஸா வந்து ஒரு டீ வாங்கி ஒரு காஃபி வாங்கிட்டு அப்படியே விண்டோ சீட்ல உட்காந்துருக்கீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனி. அது எஸ்பெஷலி ஈவன் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா அது வேற எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸலண்டா இருக்கு. பல பேர் வந்து டீக்கு பதில் ஐஸ் டீ குடிக்கிறாங்க. பியர் குடிக்கிறாங்க. அதுவும் இருக்கு. பியரும் இருக்கு. லோக்கல் பிராண்ட் இருக்கு. அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஹைட் வந்து கம்மி இருக்கு. அதுவும் ஈஸியாக இருக்குன்னா பட் ஹைட் கம்மி இருக்கு. எல்லா இதெல்லாம் தான் வந்து நம்ம ஊட்டியில் இருக்குல்ல பைன் ட்ரீஸ், ஸோ அதே மாதிரி தான் இருக்கு இங்கேயும். இதழ் கஸ்தி ஹின்னா அப்படின்னு ஒரு ஸ்டேஷனு. என்ன இருக்கு நம்ம அங்கே லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம் இல்லையா ப்ரான் வடை, அதே தான். ப்ரான் வடை இருக்கு, மெது வடை இருக்கு, அப்புறம் ஏதோ எக் ரோல் மாதிரி தெரியுது. வேண்டாம், ஆல்ரெடி நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அதனால திரும்ப வாங்க வேண்டாம். இங்கேயே இறங்கி ஃபோட்டோலாம் எடுக்கலாம் போகுது. ப்ராட்காஸ்டிங் கனெக்டர், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் கனெக்டர். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் செட் வந்து மேட் இன் சைனான்னு கேள்விப்பட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நேற்று பார்த்தா லோக்கலில் போகிற ட்ரெயின் எல்லாம் வந்து இந்தியன் ட்ரெயின் செட்டு, வேற இது வந்து மேட் இன் சைனா. இது டீசல் டேங்க் மாதிரி தெரியுது. எல்லாமே மேட் இன் சைனா தான். இந்த கம்ப்ளீட் செட்டு வந்து மேட் இன் சைனா. பாதி பேர் வெளிலாம் தொங்கிட்டு இருக்கான். எவனுமே ட்ரெயின் உள்ள போய் வெளியே போட்டோ எடுக்க மாட்டேன்றான். வண்டி மூவ் ஆகும் போது தொங்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் அந்த பக்கம் போனோம். ஆமாங்க, இந்த லொகேஷன். வாவ், பாய். எல்லா ஸ்டேஷன்லையுமே பார்த்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து லைக் ஏதாச்சும் ஒரு மெயின் ஊட்டி அந்த மாதிரி ஸ்டேஷன் தான் பார்த்து வச்சிருக்காங்க. இல்லை, எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து நீங்கள் காய்கறி செஞ்சுருக்காங்க. நாடா காய்ச்சி இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பாக்குற முதல் மேனுவல் கேட்டு.
ரைட்டா? நானுவையா இந்த ஸ்டேஷனோட நேம். நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க. லைக் ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க மைக்ரேட் ஆனவங்க தான் இந்த டீ எஸ்டேட் இருக்கலாம். இந்த ட்ரெயின் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஊட்டி ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஊட்டி ட்ரெயினுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டி ட்ரெயின்ல இருந்து இங்க தூரமா பார்த்தா தான் எஸ்டேட்லாம் தெரியும், டீ எஸ்டேட்லாம். வேற இந்த ட்ரெயின் போற ட்ராக் எல்லாமே டீ எஸ்டேட்டுக்குள்ளதான் போகுது லிட்டரலா. செம்ம எக்ஸலண்டான ஒரு ட்ரெயின் ரைடு ஆக்சுவலா. எல்லாருமே வந்து படிக்கட்டுல இருந்து தொங்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுக்குள்ள வந்து யாருமே உட்காரல. அந்த அளவுக்கு லைக் சீனரிஸ் வந்து தாறுமாறா இருக்கு. 2ஆம் வகுப்பு எங்க போயிட்டு இருக்கோம்? இங்கதான் சாப்பாடு வந்து ஏத்துறாங்க. ஆக்சுவலா ஆர்டர் பண்ணிருக்கோம் இல்லையா, அது இங்கதான் வருது. அது எங்கன்னு போய் பார்ப்போம். சைனீஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஊர்ல பாதி சைனீஸ் உணவு வண்டி. இந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயின் மாதிரி இருக்கு, ஆனா நம்ம ட்ரெயின் இல்லை. இது ஆக்சுவலா இது வந்து டுவர்ட்ஸ் பதிலா போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க 3rd கிளாஸ் ரிசர்வ்டு. ஸோ இதுவுமே ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் தான். வேற சீட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பேக் சீட்லாம் கிடையாது, நார்மல் சீட்ஸ் தான். இது அப்படியே எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. காலையில் நீங்கள் ஏறினீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியும் புஷ்பேக் இல்லாமல். நீங்கள் வந்து இந்த வண்டியில் ஏறணும்னா இது 1st கிளாஸ் இல்லை 2nd கிளாஸ். 2nd கிளாஸே மோர் தென் என்ன, ஏன்னா உங்க கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே மோர் தென் என்ன 2nd கிளாஸ். ஏன்னா உங்களுக்கு புஷ்பேக் சீட் வந்துருக்கு. 1st கிளாஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இது வந்து எப்படின்னா பஃபட் கம் 3rd கிளாஸ் இது அட்டாச்சு. பட் பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து 3rd கிளாஸ். இந்த சீட்டே தான் பார்ப்போம். உணவு வண்டி, உணவு பெட்டின்னு தானே வரணும், அதுனா உணவு வண்டி. நம்ம உணவு வந்துச்சா? உள்ள போய் கேட்டு பார்ப்போம். ஐயோ, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கு இருக்கிற ட்ரெயினுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஊட்டிக்கும். இது லிட்டரலா நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் வண்டி. ஏதோ பயிர் பண்ணிருக்காங்க, கரும்பு மாதிரி தெரியுது சின்னதா. ஸோ நேரா பாத்தீங்கன்னா மேலேயும் டீ இருக்கு, கீழேயும் டீ இருக்கு. நடுவுல வண்டி போயிட்டு இருக்கு, கட் பண்ணி எடுத்துட்டு.
இங்க இருக்க வீடுலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் கூரை வீடு தான். ஐ மீன் அந்த ஜிங்க் ஷீட் இருக்கு இல்லையா, தகடு, அதை போட்டு தான் வீடு இருக்கு. யாருமே பில்டிங் வரல, எதுவும் கட்டல. லஞ்ச் வந்துருச்சு, எவ்வளோ கொடுத்துருக்கான், நானும் ஓடிச்சு. 1:30 வந்தது, பட் இப்போ தான் 2:00 கொடுத்துருக்கான். இவ்வளோ கொடுமையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் பார்த்ததே இல்லை. உங்களோட வெள்ளரிக்காய் மாதிரி எதுவும் இருக்கு. வெள்ளரிக்காய் நிச்சயமா இதெல்லாம் அநியாயம். சாப்பிட்டு வீடு தெரியல, இதெல்லாம் இது சாப்பிடுவோம். ஒரு நாள் தானே இருக்கு. ஊர் லொக்கேஷன் இந்த இதெல்லாம் பார்க்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அடுத்த வாட்டி வரும்போது குக்கிங் கூட சேர்த்து கூப்பிட்டு வந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னா, இது ஆம்லெட்னா, இது ஃப்ரைட் ரைஸ்னு, இது எக்குன்னா, இது ஃப்ரைட் ரைஸ்னா, எக் ஃப்ரைட் ரைஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. இது உப்பு லைட்டா இருக்கு. அந்த இது மாதிரி ஏதோ காய் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இன்னொன்று வாயில வைக்க முடியல, இது செம்ம காரம். ஆம்லெட் ஓகே, இதுவும் பரவாயில்ல, சாப்பிடலாம். ஆனால் எக் ஃப்ரைட் ரைஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸை தவிர வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். வேறு எதுவுமே வாயில் வைக்கிற மாதிரி இருக்காதுங்க, அதுதான் பிரச்சனை. இந்த ட்ரெயினோட டிக்கெட்டை நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி ஈஸியாக நீங்களே புக் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சீட் reservation.railway.government.lkங்கிற வெப்சைட்டை போய்ட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ரம் டு டேட்டு, நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸு, ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்றது நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெயின் இருக்குது, எத்தனை மணிக்கு இருக்குன்றதை நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். ஸோ இதில் பாருங்கள், எல்லா ஒடிசி இருக்குது. இந்த ட்ரெயினை காலையில் 5:30 மணிக்கு கிளம்புது, சாயங்காலம் 3:30 கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட போய் சேருது. ஸோ இதில் 3 வகையான கிளாஸஸ் இருக்குது. ஸோ எந்த ட்ரெயின் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் காட்டுது உங்களுக்கு, ஏசி, நான் ஏசி, தேர்ட் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எய்தர் ஏசி இல்லை செகண்ட் கிளாஸ் எடுத்துங்க, தேர்ட் கிளாஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேர்ட் கிளாஸில் புஷ்பேக் சீட்டு கிடையாது. அதனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களால் உட்காந்துட்டு வர முடியாது. இந்த ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ எய்தர் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ். ஸோ என்னடா இவ்வளோ ரேட் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. இது எல்லாமே ஸ்ரீலங்கன் ருபீஸ். நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸே 2500 தான் வரும். செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லாம் இன்னும் கம்மியாகும். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்தியன் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இது ரெண்டும் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு இதோட இந்த ரிசர்வேஷன் முடிஞ்சுதுங்க. ஸோ அதில் வர ஒரு டிக்கெட்டை வந்து வேலிட் டிக்கெட் கிடையாது. அது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஸ்ரீலங்கன் ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போனீங்கன்னா, ஸ்டேஷனில் இருக்க ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வேலிட் ட்ராவல் டிக்கெட்டை தருவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட் வந்து வேலிட் ட்ராவல் டிக்கெட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வவுச்சர் தான். அந்த வவுச்சரை நீங்கள் ஸ்டேஷனில் இருக்க ரிசர்வேஷன் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலிட் ட்ராவல் டிக்கெட் தருவாங்க. மறக்காமல் அதை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரிஜினல் டிக்கெட் வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் கண்டி கிட்ட வந்துட்டோம். இன்னும் மேபி ஒரு 1 ஹவர்ல கண்டி போயிடுவோம். கண்டி போனதுக்கு அப்புறமா லைக் எல்லாமே ஒரு மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ் தாங்க. கல்போடா அப்படின்னா ஒரு பேர் இருக்கா?
ஆல்மோஸ்ட் மலையிலேருந்து இறங்கிட்டேங்க. இங்கே டீ எஸ்டேட்லாம் இதுக்கப்புறம் இல்லை, வெறும் ஃபாரஸ்ட்டு, மரம், செடி, கொடி தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெயின் அப்படியே போயிட்டே இருக்காதா அப்படின்னு தோணுது. போயிட்டு தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்கிடும்ல, போயிட்டே இருந்தால் அப்படியே போயிட்டே இருக்கும். கண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். வண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே லேட்டு. இப்போ நம்ம இன்னும் ஒரு லேட் சொல்றாங்க கொழும்பு போறதுக்கு. எப்போ போவோன்னு தெரியல. கம்ப்யூட்டர் இங்க இருக்கிறது எல்லாமே டீசல் இன்ஜின். ஏன்னா ஒரு இடத்துல கூட எலக்ட்ரிக் இன்ஜின் நான் இன்னும் பார்க்கல இங்கே. ஆக்சுவலா இந்த ஏசி கோச் இருக்கு, அது எப்படி இயங்குது அப்படின்னு அந்த ஏசி ஒவ்வொரு கோச்சுக்குமே வந்து லைக் தனித்தனியா அந்த டீசல் டேங்க் வந்து இருக்கு. இதுதான் அந்த டீசல் டேங்க். ஸோ தனித்தனியா வந்து இண்டிவிஜுவலா வந்து பவர்டு. இன் ஜென்ரல் வந்து நம்ம இதெல்லாம் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்ல இன்ஜின் இருக்கும், அதுல இருந்து தான் வந்து போகிக்கெல்லாம் சப்ளை வரும் இல்லையா. இங்க வந்து அப்படி இல்லை. எல்லாமே வந்து எஸ்பெஷலி ஏசி கோச்சுக்கு தனி டீசல் டேங்க், அதுல இருந்து தான் வந்து லைக் பவரே வந்து ஜென்ரேட் ஆகி உள்ள ஏசி கிடைக்குது நமக்கு. செம பொல்யூஷன், வேற வழி இல்லை, என்ன பண்றது, ஏசியில போய் தான் ஆகும். பட் இந்த கிளைமேட்டுக்கு தேவையில்லை ஆக்சுவலா. இதுதான் அவைலபிலிட்டி இருந்து, அதனால நம்ம ஏசி புக் பண்ணி வச்சு அதை பார்த்து இவன் கதவு மூடிட்டான். நேற்று நம்ம இங்கே தான் வந்தோம். ஆக்சுவலி இங்கே தான் வந்து இறங்கிட்டு நம்ம போனோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மு எப்படி போகும்னு தெரியல. ஃபர்தரா இன்ஜின் மாற்றுறதா சொன்னாங்க, மாத்துறாங்களா என்னன்னு தெரியல. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லா இடமே வந்து சிங்கிள் ட்ராக் தான். வேற கண்டி வரைக்கும் லைக் டபுளிங் பண்ணுற மாதிரி தெரியுது. நிறைய ட்ராக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீன் ட்ராக் போகிறதுக்கு இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இப்போதைக்கு சிங்கிள் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸ்டில் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். ட்ராவல் டைம் ரொம்ப கம்மியாகும். இதுக்குள்ள பியூட்டிஃபுல் ரிவர். இது எல்லாமே அந்த எல்லா ஒடிசி எல்லான்னு சொல்லிட்டு சொல்ற இடத்துல இருந்தா வந்து அங்கிருந்து வர மாதிரி தண்ணீர் தான் எல்லாமே. பட் நாளைக்கு ஊர் கிளம்புறோம் இல்லையா. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஸ்ரீலங்கா. சாண்ட்விச் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதே நீங்க வேற எங்கன்னா ஃபாரின் முன்னோம் அட்லீஸ்ட் சாண்ட்விச்னா கிடைக்கும். அதை சாப்பிட்டு கூட உயிர் வாழ்ந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் ஈஜிப்ட் போயிருந்தோம். ஸோ ஈஜிப்ட் போகும்போது பாவம் மனுஷன் சாண்ட்விச்சில் தான் உயிர் வாழ்ந்தார். ஏன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட மாட்டார், எக்கு மட்டும் சாப்பிடுவார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா சாண்ட்விட்ச் கிடையாது, ஃப்ரூட் சலாடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு பேசிக் இதுவே வந்து கிடையாது. எங்கே போனாலும் அந்த உதவாத பரோட்டாவில் மைதா மாவில் செய்கிற ஐட்டம் தான். அதனால கஷ்டம் இங்கெல்லாம் ஃபுட்டுக்கு. பெரண்டியா ஜங்ஷன். மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் டிஸ்கவர் வித் தயா. வெற்றிகரமாக கொழும்பு ஸ்டேஷன் வந்தாச்சு. செம்ம லேட்டுங்க, ஆல்மோஸ்ட் 1 hour லேட் இந்த வண்டி. இப்போ நேராக ஹோட்டல் போகிறோம். எப்படியும் தூங்குறதுக்கு 1 மணி ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்கு. மேலே போகலாமா? இப்படிதான் மேலே தான் போகணும். வாங்க.
அதுதான் அவுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நம்ம ஸ்ரீலங்கன் சீரிஸோடைய மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும்.